அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். காலம் மிக வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இப்பதான் ரமதான் பிறை ஒன்று பார்த்தது போல இருக்கு. அதுக்குள்ள ரமதான் பிறை முடிய போகுது. இறுதி நாட்களில் நம்ம இருக்கிறோம். இன்னும் 2 நாள் தான் நம்ம கிட்ட இருக்கு. அவ்வளோதான், புனித மாதம் நம்மை விட்டு போக போகுது. இந்த மாதத்துல நாம எப்படி பயன்படுத்தி கொண்டோம் எல்லாம் ஒரு முறை நல்லா உங்களுக்கு நீங்களே அலசி ஆராய்ஞ்சிக்குங்க. ஏன்னா ரமதான் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம செய்கிற ஒவ்வொரு அமலுக்கும் அதிகப்படியான கூலிகள் கிடைக்கப்பெறும் ஒரு மாதம் இது. இந்த மாதத்தை தவற விட்டவங்க கண்டிப்பாக நஷ்டவாளிகள் தான். யார் ரமதான் மாதத்தை அடைந்து அதில் தௌபா செய்யாமல் அவர்கள் தௌபாக்கள் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இந்த மாதத்தை விட்டு வெளியேறுகின்றாரோ அவர் நஷ்டமடையட்டும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நபி அவர்கள் அதற்கு ஆமீன் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் லைலத்துல் கத்ர் இரவு யாரை அந்த லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து அவங்க தௌபா செய்யாமல் அவங்க பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அந்த இரவை வேஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க மூக்கு மண்ணை கவட்டும் அப்படின்னு நபி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளவு சிறப்பான ஒரு மாதம், சிறப்பான நாட்கள் இது எல்லாம் நம்ம விட்டு போய்கொண்டிருக்கிறது. இப்போ இதோட எப்போ அடுத்த வருஷம் நாம் இதுக்காக வெயிட் பண்ணோம். இந்த வருஷம் அல்லாஹ் நமக்கு இந்த வாய்ப்பை தந்துட்டான். நாம் எப்படி பயன்படுத்தணும் அது நம்ம கையில் தான் இருக்குது. நிறைய பேர் நல்ல துவாக்கள் ஓதி நோன்பு வச்சுட்டு நிறைய அமல்களை செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கடைசி ஒரே ஒரு சான்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஏன்னா ரமதான் மாதத்தின் கடைசி நொடிகள்லையும் நிறைய பரக்கத் நிறைஞ்சு இருக்குது. லைலத்துல் கத்ர் இரவு முடிஞ்சு போச்சு. 21, 23, 25, 27, 29 சொல்லிட்டு எல்லாமே நம்மை விட்டு கடந்து சென்று விட்டது. இனி என்ன இருக்குது நம்மக்கிட்ட? ரமதான் பிறை இருக்குது, இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது. இந்த கடைசி பிறையில் நாம் சிந்திக்க வேண்டியது ஒரு விஷயம். இந்த மாதத்தில் நாம் தௌபா செஞ்சோமா? அல்லாஹ் நம் பாவங்களே மன்னித்திருப்பானா? ஏன்னா அதை விட்டு அப்படியே நம்ம வந்துடக்கூடாது. நம் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு வாய்ப்புகளை தொடர்ந்து தந்து கொண்டே தான் இருப்பான். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் இது வருது. நிறைய சிறப்பான நாட்கள், சிறப்பான நேரங்கள் இருக்குது. இருந்தாலும் அந்த நேரம் நமக்கு கிடைக்கணும், அந்த நாட்கள் நமக்கு கிடைக்கணும், அது முக்கியம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளும் பொருட்டு ஒரு சின்ன ஒரு துவாவை நான் சொல்கிறேன். இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதிட்டா போதும். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நஷ்டவாளிகளாக நம்ம யாருமே இருக்க முடியாது. நம்ம அனைவரும் பாக்கியசாலிகளாக இருப்போம். இந்த ரமதான் மாதத்தை முழுமையாக பயன்படுத்தி அந்த நன்மை இந்த கடைசி பிறையில் வந்து சேரும். அவ்வளவு சிறந்த ஒரு துவா. இந்த ஒரு துவாவை ஷவ்வால் பிறை பார்க்கும் வரை ஓதுங்க. இன்னைக்கு என்ன கிழமை? வியாழக்கிழமை. இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களா? இப்போ ஒரு முறை ஓதிக்கிங்க. இன்றைக்கி மஹ்ரிப்க்கு பிறகு ஒரு முறை ஓதிக்கிங்க. கல்ஃப் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இருக்கும் இது. அதனால் இன்னொரு உங்களுக்கு முடிகிற மாதிரி இருக்கும். நமக்கு இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமை வர மாதிரி இருக்கும். அதனால் வெள்ளிக்கிழமை ஒரு முறை, காலையில் ஒரு முறை, வெள்ளிக்கிழமை மஹ்ரிப்க்கு பிறகு ஒரு முறை சொல்லிட்டு மொத்தமாக 4 முறை நீங்கள் ஓதிக்கிங்க. இந்த 4 முறை ஓதும் இந்த ஒரு துவா இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு பல பிரச்சனைகளை நீக்கக்கூடிய துவாவாக இது இருக்கும். அவ்வளவு அழகான ஒரு துவா. அந்த துவா சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன். உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது எவ்வளவு சிறந்த ஒரு துவா சொல்லிட்டு. இப்போ துவா என்னென்னு பார்க்கலாம். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அன அபுதுக வ அன அல அஹ்திக வ வஅதிக மாஸ்ததஅது அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது அபூஉ லக பிநிஅமதிக அலைய வ அபூஉ பிஸன்பி ஃபக்ஃபிர்லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ஸுனூப இல்லா அன்த. அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அன அபுதுக வ அன அல அஹ்திக வ வஅதிக மாஸ்ததஅது அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது அபூஉ லக பிநிஅமதிக அலைய வ அபூஉ பிஸன்பி ஃபக்ஃபிர்லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ஸுனூப இல்லா அன்த. யா அல்லாஹ், நீயே என் அதிபதி, உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை. நீயே என்னை படைத்தாய், நான் உன் அடிமை. நான் உனக்கு செய்து கொடுத்த உறுதிமொழியையும் வாக்குறுதியையும் என்னால் இயன்றவரை நிறைவேற்றியுள்ளேன். நான் செய்தவற்றின் தீமைகளிலிருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு கோருகிறேன். நீ எனக்கு அருட்கொடைகளை வழங்கியுள்ளாய் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். மேலும் நான் பாவங்கள் புரிந்துள்ளதையும் உன்னிடம் மறைக்காமல் ஒப்புக்கொள்கிறேன்.
ஆகவே என்னை மன்னிப்பாயாக, ஏனெனில் பாவத்தை மன்னிப்பவன் உன்னை தவிர வேறு எவரும் இல்லை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கடைசி பிறையில் இந்த துவா நாம் ஏன் ஓதணும் சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஒரு துவாவிற்கு என்ன பெயர்? சையதுல் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு துவாக்களிலேயே தலை சிறந்த ஒரு துவா. நீங்கள் எத்தனை பாவ மன்னிப்பு துவாக்கள் எடுத்து ஓதுனாலும் நம்பர் 1 இந்த ஒரு துவாவிற்கு தான். இந்த துவாவிற்கு என்ன சிறப்பு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் இன்னொரு முறை சொல்கிறேன். இந்த ஒரு துவாவை முழு நம்பிக்கையுடன் ஈமானுடன் ஓதணும், அதுதான் முக்கியம். சும்மா அப்படியே ஓதிட்டு போனால் பலன் இருக்காது. ஒரு முறை நீங்கள் காலையில் ஓதுனீங்கன்னா யார் ஒருவர் ஓதுறாங்களோ அவங்க அன்றைக்கி மாலைக்குள்ளே இயற்கையாக மரணம் அவங்களுக்கு வந்தால் அவங்க சொர்க்கவாசிகளில் ஒருவராக இருப்பார். அதே போல் மாலை இதே முழு ஈமானுடன் ஓதணும். அதே மாதிரி ஓதுனா மறுநாள் காலைக்குள்ளே அவங்களுக்கு இயற்கையான மரணம் வந்தால் அவங்க சொர்க்கவாசிகளில் ஒருவராக இருப்பார் அப்படின்னு நபி அவர்கள் கூறியிருக்கிறாங்க. சிறந்த ஒரு துவா. சொர்க்கம் அவ்வளோ சீக்கிரம் நமக்கு கிடைக்காது. ஏன்னா நபி அவர்களே என்ன சொல்லியிருக்கிறாங்க? சொர்க்கம் சிரமங்களால் சூழப்பெற்றுள்ளது. இந்த மோமினுக்கு இந்த உலக வாழ்க்கை ஒரு சிறைச்சாலையாக தான் இருக்கும். நிறைய நம்ம கஷ்டப்படணும் அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு, நிறைய தியாகங்கள் நாம் பண்ணோம். அப்படிப்பட்ட ஒரு சொர்க்கம் இந்த சின்ன ஒரு துவா ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் தருகின்றான் என்றால் இந்த துவா எவ்வளவு ஒரு முக்கியமான துவாவாக இருக்கும், சிறப்பான ஒரு துவா இருக்கும்னு பார்த்துக்குங்க. இத்தனை நோன்புகள் நம்ம விட்டு போயாச்சு. நம்ம எந்த அளவுக்கு தௌபா செஞ்சோம், அல்லாஹ் எப்படி நம்ம பாவங்களை மன்னித்தான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஒரு டவுட் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த கடைசி பிறையில் முழு நம்பிக்கையுடன் ஒரு மனசில் ஒரு அல்லாஹ் நம்மை மன்னிப்பானா சொல்லிட்டு ஒரு மனசில் சின்னதாக ஒரு சந்தேகமும் நம்மளுக்கு இருக்கும். அந்த பயத்தோடு நம்ம ஓதுவோம் இந்த ஒரு துவாவை எடுத்து. அதே மாதிரி ஓதும்போது நிச்சயமாக நமக்கு எல்லா பாவங்களையும், நம்முடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். ஏன்னா சொர்க்கமே கிடைப்பது என்பது பெரிய விஷயம். சொர்க்கம் எப்படி கிடைக்கும்? நம்முடைய தவறுகள் எல்லாம் மன்னிக்கப்பட்டால் தான் அந்த சொர்க்கம் கிடைக்கும். அப்போது இந்த துவாவின் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம் அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுவான். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலே அடுத்து என்ன நடக்கும்? நம்மை பிடித்த எல்லா முசீபத்துக்களும் நீங்கும். ஏன்னா பாவங்களின் காரணமாகத்தான் நமக்கு சோதனைகள் வருது. கடைசி பிறையில் ஓதக்கூடிய இந்த ஒரு துவாவால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்வாதாரத்தை பல மடங்கு உயர்த்துவான். இந்த ஒரு துவாவை மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிட்டு இன்று மட்டும் நீங்கள் ஓதாதீங்க, ஒவ்வொரு நாளும் ஓதிட்டு வாங்க. ஏன்னா யாருக்கு எப்போ மரணம் வரும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. இந்த துவாவை தொடர்ந்து ஓதிட்டே வரும்போது நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பில் நாம் செய்த அனைத்து அமல்களையும் ஏற்றுக்கொண்டு இம்மை மற்றும் மறுமை இந்த இரண்டிலும் வெற்றி பெற்றவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.